விஷயம். அப்புறம் நம்மளுடைய ஹேக்கர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னாக்க எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கள எப்படி வெளில தள்ளுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். பிஎஸ்சி ஸ்கேன் மூலமாக நாம ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற அந்த விஷயம், அதாவது நம்ம போடுற பணம் பேன்கேக்ஸ் வேப்ல தான் போகுது, பேன்கேக்ஸ் வேப்ல இருந்தா நமக்கு வருமானம் வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பிஎஸ்சி ஸ்கேன் மூலமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயம். அடுத்தது இன்டெல் ஆர்கம் சான்றுகள். இது ரெண்டும் மேக்சிமம் ஒண்ணுதான். அதாவது இந்த இன்டெல் ஆர்கம் மூலமாவும் நம்ம வந்து பேன்கேக்ஸ் வேப்ல தான் பணத்தை போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். பிஎஸ்சி ஸ்கேன் மூலமாகவும் காட்டலாம். நான் ரெண்டுமே காட்டுறேன். தென் டெஃபி வேர்ல்ட் அவங்களுடைய முக்கியமான 24 விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 98 மார்க் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இன்னைக்கு லைவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் செட்ரிக்கோடைய ஆடிட் நிறுவனம் அவங்களுடைய அந்த ரிப்போர்ட், அவங்க ஆடிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை பற்றின விளக்கங்கள் அந்த செட்ரிக்கோடைய சைட்லேருந்தே போய் நம்ம எடுத்து பார்ப்போம். அடுத்தது லாஸ்ட்டாக பிட்னஸ் லூப், அந்த போர்ட்டலில் நமக்கு என்னென்ன கிடைக்கும், எங்கெங்கே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. ஸோ நம்ம முதல்ல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் சில விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்போம், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற விளக்கங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய பேர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத தவறாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா சரியான புரிதல் அப்படிங்கிறது இல்லைங்கிறத விட கீழே இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியல. ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இது நீங்கள் வந்து முதலீடு செய்கிறது யூஎஸ்டிடி பெப்20 அப்படிங்கிறத ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 526Cல போடுறீங்க அமௌண்ட். இதுதான் முக்கியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் இந்த முதலீடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஒரு அப்ளைன், உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாரு. அந்த லிங்கை நீங்கள் அப்படியே டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா நேராக அது வந்து உங்களுடைய இன்டர்னல் ப்ரௌசர், அதாவது இன்டர்னல் ப்ரௌசர்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் இன்பில்ட் ப்ரௌசர்னு சில பேர் வச்சுருக்காங்க. இல்லைனாக்கா நீங்கள் கூகுள் குரோமோ அல்லது வந்து மாஜில்லாவோ இல்லை ஃபயர்பாக்ஸோ வேற ஏதாவது ஒரு யூனிமேக்ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. அந்த ப்ரௌசரில் கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக பிட்னஸ்ட்டு. கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு வேலெட்டு கேட்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலெட்டை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை உள்ளே போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் அப்ளைனுக்கு அங்கே எந்த விதமான ரிவார்ட்ஸும் கிடைக்காது. பிகாஸ் யூ ஆர் ராங்லி ரிஜிஸ்டர்ட் இன் யுவர் மொபைல். இதுதான் முக்கியமான காரணம். அப்போ சரியாக எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவங்க கொடுக்குற அந்த லிங்கை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஸோ யூ டு காப்பி தட் லிங்க். அந்த லிங்கை காப்பி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளைன் உங்களுக்கு எந்த வேலெட்டை ரெஃபர் பண்ணியிருக்காரோ, அதாவது டோக்கன் பேக்கெட்டாக இருக்கலாம், இல்லை பென்டாபாஸ்காக இருக்கலாம், இல்லை சேஃபாலாக இருக்கலாம், இல்லை ட்ரஸ்ட் வேலெட்டாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது டீசென்ட்ரலைஸ் வேலெட்டாக இருக்கலாம், பிட்கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய வேலெட்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் டிஆப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆப்பை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே பேஸ்ட் த டிஆப் லிங்க்னு இருக்கும், அதில் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இதுதான் முறையாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஸோ நேராக அந்த லிங்க் அப்படியே டச் பண்ணி உள்ளே போகக்கூடாது. அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய வேலெட் மூலமாக இருக்கிற அந்த டிஆப் அப்படிங்கிற சொல்லப்படுகின்ற அது மூலமாக தான் நீங்கள் உங்களுடைய லிங்கை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை தொட்டிங்கனாக்கா உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணது. அதுக்கப்புறமா தான் நீங்கள் பிட்னஸோட மெர்ஜ் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய அப்ளைனுடைய லிங்க்ல வருவீங்க. அப்போ தான் உங்கள் அப்ளைனுக்கு அந்த ரெஃபரல் லிங்க் கிடைக்கும். இல்லைனாக்கா நீங்கள் அனாதையாக நிற்க வேண்டியது இருக்கும். இது தெளிவாக புரிஞ்சிச்சா? திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட். இப்போ இந்த கதைக்கு வருவோம். நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 526Cல பண்ணுறீங்க. இந்த 526C அப்படிங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக பேன்கேக் ஸ்வாப்போடைய 3121 அப்படிங்கிற அந்த அட்ரஸுக்கு யூஎஸ்டிசி அப்படிங்கிற உங்களோட பேர் காயினா லூப் செய்கிறாங்க. லூப் மீன்ஸ் அப்படியே கைமாற்றி விடுகிறார்கள். வந்ததுக்கு பிறகு இந்த பிசிஎஸ் அதாவது பேன்கேக் ஸ்வாப் 3121லேருந்து 2 விதமான வருமானங்கள் ரெண்டாக பிரியுது. அந்த 17% நீங்கள் போட்ட எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ
அதுல உண்டான 17% இவங்க பிஎஸ்சி ஸ்கேன்ல வந்த வருமானத்திலிருந்து SC24AE அப்படிங்கிற பினாமி ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு போடுறாங்க. இங்க 17 இந்த 24AEல இருந்து தான் உங்களுக்கு, அதாவது உங்களுக்குன்னா உங்களுக்கு மேல இருக்கிற 17 லெவலுக்கும் அந்த ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது பிரியுது. உங்களுக்கு வர்ற நேரடியான வருமானம் இந்த பிஎஸ்சி ஸ்கேன் 3121 இருந்து தான் உங்களுக்கு வருது. சரி, இந்த கதையெல்லாம் ஓகே. இதெல்லாம் எப்படி நீங்க ப்ரூஃபா சொல்றீங்களா, இல்ல சும்மா அப்படியே சொல்லி படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு யாரோ நிறைய பேர் கேட்டாங்கன்னாக்க, இப்ப நம்ம படம் இந்த படத்தை புரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் நாங்க பிஎஸ்சி ஸ்கேனாவும் உங்களுக்கு காட்ட போறோம். அதே மாதிரி இன்டெல் ஆர்காம் அப்படிங்கிற சோர்ஸ் மூலமாவும் இப்ப லைவா காட்ட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய பிஎஸ்சி ஸ்கேன் மூலமா போவோம். அதுக்கு முதல்ல நம்ம டோக்கன் பேக்கெட்டை ஓபன் பண்ணலாம். டோக்கன் பேக்கெட்டு இது என்னுடைய டோக்கன் பேக்கெட்டு தான். ஸோ இது பார்த்தா தெரியும், வாட்ச் வேலட் தான் போட்டிருக்கேன். வாட்ச் வேலட்னாக்க ஐ ஆம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் வேலட் ஆஸ் அ வாட்ச். இப்போ நான் யூஎஸ்டிடி கிளிக் பண்ணுறேன். என்னோட யூஎஸ்டிடியில் அது உள்ளே போனீங்கன்னாக்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வெளில போயிருக்கு அப்படிங்கிற எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நாம் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து 526E அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தான் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு $150 நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எதில் போட்டிருக்கேன், 526E அப்படிங்கிற இந்த ஒரு வேலெட்டுக்கு தான் போயிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் 526E அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டோடைய அட்ரஸ். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இது ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட அட்ரஸ் தானே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அதையும் நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டலாம். முதல்ல காப்பி பண்ணிட்டு இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ நான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம போக போகிறது நம்மளுடைய பிஎஸ்சி ஸ்கேன் உள்ள போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு பிஎஸ்சி ஸ்கேன். ஸோ இங்கே வந்து நான் பிஎஸ்சி ஸ்கேனுடைய அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிஎஸ்சி ஸ்கேன் அப்படிங்கிறத பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இது ஒரு கான்ட்ராக்ட். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது நம்ம இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கான்ட்ராக்ட் அட்ரஸ்னு போட்டிருக்காங்கன்னா இது இஸ் அ கான்ட்ராக்ட், ரைட். இந்த கான்ட்ராக்ட் யாருடையது? ஏன்னா நம்ம சொன்னோம் பிஎஸ்சி ஸ்கேன் அப்படிங்கிற இது மூலமா நம்ம ஒவ்வொன்றா ட்ராக் பண்ண போறோம். ஸோ என்னுடைய நான் காட்டின அந்த $150 அப்படிங்கிறது 526E அப்படிங்கிற இந்த ஒரு வேலெட்டுக்கு அட்ரஸ்க்கு தான் போயிருக்கு. அது யாருது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல யூ ஹாவ் டு சூஸ் த கான்ட்ராக்ட். ஸோ நம்ம அப்படியே உள்ள வருவோம், கான்ட்ராக்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது, இட் வாஸ் அ பிட்னஸ் கான்ட்ராக்ட். தெளிவாட்டிங்களா? ரெண்டாவது, எக்ஸாக்ட் மேட்ச் த கோட் இஸ் வெரிஃபைடு. இந்த இந்த சோர்ஸ் கோடு வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிறது. சோர்ஸ் கோடுன்னு என்ன சார், இதுதான் சோர்ஸ் கோடு, கீழே இருக்கு பாருங்க, இதுதான் சோர்ஸ் கோடு. அதாவது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னென்ன செய்யணும், எப்பப்ப செய்யணும், எப்படி எப்படி செய்யணும்ட்டு மெஷின் லாங்குவேஜ் போட்டிருக்காங்க. இந்த கோடு யாராவது படிக்க முடியுமா? ஒன்லி ஐடி பர்சன்ஸ் மட்டும்தான் இதை படிக்க முடியும். நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம தற்கூரி தான். நான் தற்கூரி, நான் மணியா, நான் உங்களெல்லாம் சேர்த்துக்கணும், நான் தற்கூரி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சோர்ஸ் கோடை படிக்க தெரியாது. ஒரு ஐடி பர்சன்ஸால இந்த சோர்ஸ் கோடை படித்து புரிந்து கொள்ள முடியும். பட் நமக்கு தெரிஞ்ச வேண்டியதெல்லாம் மேலோட்டமா சில விஷயங்கள். என்னது, இது ஒரு பிட்னஸ் கான்ட்ராக்ட், ரைட். ஏன்னா நான் கட்டுற பணம் பிட்னஸ்க்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது, இந்த டிரான்சாக்ஷன்லாம் எங்க சார் பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் மினிட் டு மினிட், செகண்ட் டு செகண்ட் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும்னு சொல்றீங்களே, அது எங்க சார் போய் பார்க்கறது? ஸோ டோக்கன் டிரான்ஸ்ஃபர் வெப் 20 அப்படிங்கிற இந்த ஒரு
லெஜர் உள்ள கிளிக் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் ஃபைண்ட் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் இயர். இங்க பாருங்க 6 செகண்ட்ஸ். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது 6 செகண்டுக்கு 2 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 9 செகண்ட், 15 செகண்ட், 19 செகண்ட், 20, 20, 34 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா லூப்பிங் சிஸ்டம்னு சிலது வரும், சிலதெல்லாம் லூப்புன்னு இருக்கும், சிலது டிரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அது என்ன சார் லூப் அண்ட் டிரான்ஸ்ஃபர்? நாம கற்ற பணம், அதாவது 526C அப்படிங்கிற அந்த பணம் உள்ள வருது. எது உள்ள வருது? இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உள்ள வருது. வர்றதெல்லாம் யாரு? ஃப்ரம் இந்த யாரோ AEFA3 அப்படிங்கிறவரு போட்டிருக்காரு. எதுல போட்டிருக்காரு? இந்த 526C அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இன் உள்ள வருது. அப்ப வெளியில எங்க சார் போகுது? அவுட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்த அவுட்டுங்கிறத நேரம் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு லூப்புன்னு இருக்கும். என்ன அர்த்தம்? நான் சொல்ற விஷயம், உள்ள வர்ற அந்த பணம் அடுத்த ஒரு 2-3 செகண்டுக்குள்ள பேன்கேக் ஸ்வாப்பினுடைய நேரடியா அது லூப் செய்யப்படுகிறது F3121 அப்படிங்கிற இந்த ஒரு அட்ரஸ்க்கு போகுது. இங்க எல்லாம் இந்த அவுட்னு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்தா போகும். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வேலையே தான். இந்த 526C உள்ள வர்ற பணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா USDC அப்படிங்கிற காயினா உங்களுக்கு பேன்கேக் ஸ்வாப் F3121 அப்படிங்கிற அட்ரஸுக்கு லூப் செய்யப்படுகிறது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நான் உங்களுக்கு காட்டினேன். சரி, இந்த 5261 அந்த ரைட் 3121 அப்படிங்கிறது பேன்கேக் ஸ்வாப் தான், எனக்கு எப்படி தெரியும்? ஸோ நம்ம அந்த அட்ரஸ் அப்படியே டச் பண்றோம்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் ஆல்சோ கான்ட்ராக்ட். இதுவும் ஒரு கான்ட்ராக்ட் தான். என்ன கான்ட்ராக்ட்? F3121 ரைட்டு. F313121 நீங்க சொல்லிட்டீங்க. பட் இது யாருடைய கான்ட்ராக்ட்? நீங்க BSC ஸ்கேன் அங்கேருந்து போயிட்டு பேன்கேக் ஸ்வாப்ல போயிடுச்சுன்னு சொல்றீங்க. நிஜமா இது பேன்கேக் ஸ்வாப் உடைய கான்ட்ராக்ட் தானா கேட்டோம்னா அப்படியே இங்க வாங்க, நேரா மறுபடியும் பழைய மாதிரி கான்ட்ராக்டுக்கு போவோம். ஸோ லெட்ஸ் சி. பாருங்க, கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது? பேன்கேக் V3 போல். அதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம கற்ற பணம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து நேரடியாக பேன்கேக் V3 போல் அப்படிங்கிற அந்த ஒரு பேன்கேக் ஸ்வாப் நிறுவனத்துக்கு தான் ஒட்டுமொத்தமாக சுத்தமாக முழுமையாக லூப் செய்யப்படுகிறது. இப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து 2 விதமான வருமானம் நமக்கு வருது. ஆக்சுவலா ஒரு வருமானம் தான். இந்த 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 இதுல இருந்து இந்த 3121ல இருந்து நமக்கு நேரடி வருமானம், அதாவது பாசிவ் இன்கம், அந்த 24%, ஒரு நாள் போட்டா 0.4, 7 டேஸ் போட்டாக்கா 4%, 14 டேஸ் போட்டாக்கா 9.5%, 20 டேஸ் போட்டா 24% எல்லாம் நமக்கு இந்த F3121 அப்படிங்கிற பேன்கேக் ஸ்வாப்ல இருந்து தான் நேரடியா வருமானம் வருது. அப்ப இது ஒரு அவுட் காட்டணும்ல உங்களுக்கு, ஒரு அவுட் இது கரெக்டா. அடுத்தது அந்த ரெஃபரல் இன்கம் எங்க போகுதுன்னு கேட்டாக்க 24AEன்னு சொல்லப்படுகின்ற இதனுடைய பினாமியோடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது. அப்ப அதனுடைய அவுட் அங்க இருக்கணும்ல. ஸோ அது ரெண்டையும் பார்க்கணும்னு சொன்னாக்க நீங்க அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. சேம் டோக்கன் டிரான்ஸ்ஃபர் Web20 அது உள்ள போய் பார்த்தா இங்கேருந்து எங்க வெளில போயிருக்கோம்? ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ ஃப்ரம் இன்னும் என்னது 526E எனக்கு 3121க்கு உள்ள வந்திருக்கு. எது மூலமா வந்திருக்கு? லூப் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது தெளிவாயிட்டா? இப்போ டைரக்ட் இன்கம் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இந்த அவுட் எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த அவுட் அப்படிங்கிறது அவுட்னு இருக்குல்ல, இந்த அவுட்ல 2 யாருக்கு போயிருக்குன்னு பார்ப்போம். இந்த 24AE அப்படிங்கிறது நான் சொன்ன பினாமி அக்கௌண்ட்டுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அவுட். இந்த அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா 24AE தான் இருக்கும். அதிகமா தான் இருக்கும். யாருக்காவது ஆர்டர் க்ளோஸ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல அவுட்டுங்கிற இடத்துல ஒரு கான்ட்ராக்ட், அதாவது அந்த பர்சனுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ் கிடைக்கும். அத மாதிரி எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அதிகமா 24AE தான் இருக்கு. பாருங்க, ஒரு அவுட் இங்க ஒன்று இருக்கு. FEF77 அப்படிங்கிறதுக்கு அவுட் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த FE5377 அப்படிங்கிறது ப்ராபப்ளி ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி
வெளில போயிருக்கும். தெளிவாயிட்டீங்களா? ஸோ அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி வெளில போயிருக்கும். ஸோ இந்த இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேன்கேக் ஸ்வாப் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன் தான் வரும், 2 அவுட் கிடைக்கும். ஒரு இன் என்னது, நம்மளுடைய பேன்கேக் ஸ்வாப் நம்மளுடைய பிட்னஸ் உடைய 5 to 6 உள்ள வர்றது மட்டும்தான் இங்க இன். அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 24AEக்கு போயிருக்கும். அப்படி இல்லைன்னா பர்டிகுலர் ஒரு அட்ரஸுக்கு போயிருக்கும். பர்டிகுலர் ஒரு அட்ரஸுக்கு போகுதுன்னா அது ஆர்டர் க்ளோஸ் ஆகி டைரக்ட் இன்கமா கொடுத்த அட்ரஸ், கொடுத்த அமௌண்ட். 24AE அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் மூலமா மட்டும்தான் வெளில போயிருக்கும். அது இது புரிஞ்சிச்சா? இப்போ 24AE கிளிக் பண்ணுவோம். ஐ எம் கிளிக்கிங் 24AE. இது வந்து நமக்கு ரெஃபரல் இன்கம் கொடுக்கறது. இந்த ரெஃபரல் இன்கம்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல கான்ட்ராக்ட் தான் அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதே முதல்ல சொல்லிடுவோம். இதுவும் ஒரு கான்ட்ராக்ட். ஆனா என்ன கான்ட்ராக்ட்? இது வந்து ஒரு பினாமி கான்ட்ராக்ட். ரெஃபரல் இன்கம் கொடுப்பதற்காக மட்டுமே பேன்கேக் ஸ்வாப்காக உருவாக்கின ஒரு பினாமி கான்ட்ராக்ட். இந்த இடத்துல ஒரே ஒரு இன்னம் மட்டும்தான் வரும். இந்த 24AEல உங்களுக்கு பணம் வருவது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் இருந்துதான். அது 3121 அப்படிங்கிற பேன்கேக் ஸ்வாப்ல இருந்து மட்டும்தான் வரும். ஆனா வெளியில போறது எல்லாமே உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில இருக்கிற அந்த ரெஃபரல் இன்கம்ஸ் மட்டும்தான் வெளில போய்கிட்டு இருக்கும். அது எங்க சார் பார்க்கணும்? ஸோ முதல்ல கான்ட்ராக்டை பார்த்துருவோம். கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது? ஸோ கான்ட்ராக்ட் சேஸ் ERC 1967 ப்ராக்ஸி. அண்டர்லைன் தி வேர்ட் ப்ராக்ஸி. ப்ராக்ஸின்னு சொன்னாலே பினாமி. இது யாருடைய பினாமி? ERC 1967 பினாமி. இந்த ERC 1967 யாரு? அவன் பேன்கேக் ஸ்வாப்போடைய ஆளு அப்படிங்கிற அந்த விஷயம். இது 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 பேர் வச்சிருக்கான் பாருங்க, ERC 1967 ப்ராக்ஸி வச்சுட்டான். ஸோ இந்த டவுட்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ரைட். இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க வேண்டியது டிரான்சாக்ஷன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா டிரான்சாக்ஷன், இதுல வந்து 2 டிரான்சாக்ஷன் தான் வரும். என்ன டிரான்சாக்ஷன்? 3121 கிட்ட இருந்து தான் இன்புட் வரணும். அவுட் வந்து உங்களுக்கு ஆஸ் பர் த பர்சன்டேஜ் வெளில போகணும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ நம்ம இதுல ஏதாவது இன்னும் எடுத்து பார்ப்போமா? ஒரு இன் எடுத்து பார்ப்போம். இந்த இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இன் பார்த்தீங்கன்னாக்கா F23121 அதுல இருந்து தான் வருது. யாருக்கு வருது? 24AEக்கு வருது. இந்த 24AE அதனுடைய அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா மேல இருக்கிற 17 பேருக்கு பிரிச்சு கொடுத்து ஆகணும். அவங்க 17 பேருக்கு அந்த 17% பிரிக்கணும். அதாவது இதுல பார்த்தா இந்த கணக்கை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், ஓரளவுக்கு பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க. என்ன சொல்றாங்க இங்க? 33%, 33.50 அப்படிங்கிறது ஒரு 20% இருக்கலாம். இந்த 83 மொத்தம் 5 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப 5 பேருக்கு பிரிச்சிருக்காங்க. 5 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்கனாக்க மூணாவது செக்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 5 2 இருக்கு. இந்த 5 அப்படிங்கிறது என்னது? நம்மளுடைய அந்த L1 அண்ட் L2 L3ல மொத்தம் 5 பேர் கரெக்டா? ஸோ அந்த மாதிரி மொத்தம் 17 பேருக்கு இவங்க பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஏன் இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா இருக்கு, கரெக்டா ஏன் வரலன்னு கேட்டா, ஒரு கமிஷன் கொடுப்பதற்கு முன்னாடியே அதுக்குள்ள இன்னொரு கமிஷன் வந்தாக்கா அது உள்ள வந்துடும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா யூ கேன் சி த டைமர்ஸ். பாருங்க, 7 நிமிஷம் 7 நிமிஷம் 7 நிமிஷம் 7 நிமிஷம். இந்த 7 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். இந்த 7 நிமிஷம் முடிக்கிறதுக்கு 7 செகண்ட் முடிக்கிறதுக்குள்ள, செகண்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலி செகண்ட்ஸ் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த டிரான்சாக்ஷன் உள்ள வந்திருக்கும். அப்ப உங்களுக்கு அதுவும் இதுவும் போட்டு ஜிக்ஸாக்கா இருக்கிறதுனால நமக்கு லைனா எக்ஸாக்டா ஒரே ஒரு அமௌண்ட் உள்ள வந்து அது அப்படியே 17 பேருக்கு கரெக்டா பிரிச்சு கொடுத்தாங்களான்னு தேடணும்னா அந்த தேடி தான் கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்கணும். நம்ம தேடுற அளவுக்கு நமக்கு டைம்லாம் கிடையாது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா, இந்த ப்ராக்ஸில இருந்து தான் நமக்கு அந்த 17 பேருக்கு உண்டான ரெஃபரல் இன்கம் பிரிந்து போகின்றது. அதுவும் இந்த ரெஃபரல் இன்கம் பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிற அந்த தளத்தில் இருந்து தான் இந்த ப்ராக்ஸி சர்வருக்கு வருகிறது. இதைத்தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதைத்தான் உங்களுக்கு இப்போது ப்ரூஃபா காட்டியிருக்கேன். ஆஸ் பர் த BSc ஸ்கேன் மூலமா உங்களுக்கு காட்டியிருக்கேன். தெளிவாயிட்டீங்களா? ஸோ இதுதான் நீங்க இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட்டு சார். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வாங்க.
இந்த ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அது ஓனர் இல்லை அப்படிங்கிறது பிஎஸ்சி ஸ்கேன் மூலமா காட்ட முடியுமா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். சார், அது ஓனர் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஓனர் இல்லைன்னு பிஎஸ்சி ஸ்கேன்ல எங்கேயாவது ரெக்கார்டு இருக்கணும்ல, அது உங்களுக்கு காட்ட முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. எஸ், டெஃபினட்டா காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் சொல்லியிருந்தேன். அதை உள்ள போகும். எதுல இருக்கு? F2131 இருக்கு. எதுல இருக்கு? 5726E இதுதான் வந்து பினான்ஸ் பிட்னஸ் உடைய கான்ட்ராக்ட். அப்ப இந்த கான்ட்ராக்ட் தானே எனக்கு ஓனர் கிடையாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 3 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்பயுமே பிஎன்பி வேல்யூ 0. ஏன் பிஎன்பி வேல்யூ 0? இதுதான் லிக்விடிட்டியை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க லிக்விடிட்டியே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் லிக்விடிட்டி இருக்க வாய்ப்பு கிடையாது? இங்க வர்றதை அப்படியே பேன்கேக்ஸ் வேப்புக்கு மாத்தி விட்டுறான். நாம கொடுக்குற பணத்தை அப்படியே பேன்கேக்ஸ் வேப்புக்கு போகிறதுனால இங்க எப்பயுமே பிஎன்பி 0 தான் இருக்கும். ஹோல்டிங் இருக்காது. தேர் இஸ் நோ ஹோல்டிங் அட் ஆல். தேர் இஸ் நோ ஹோல்டிங். இப்போ இது இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 3711 ஏதோ ஹோல்டிங் காட்டுறாங்களே சார், இது இப்பதான் உள்ள வந்திருக்கும், அடுத்த நிமிஷம் டமான்னு வெளில ஓடி போயிடும். ஸோ அது இஷ்யூ கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயம் அடுத்தது, இந்த ஓனர் இல்லைன்னு எங்க சார் பாக்குறது? நேரா இங்க வாங்க, ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எடுங்க. ஈவெண்ட்ஸ்னாக்கா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அதாவது இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது சொல்லியிருப்பாங்க. இதுல நல்லா பாருங்க, ரிவோக் ரோல் தெரியுதா? கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ரிவோக் ரோல்னா இந்த ரோல் ரிவோக் பண்றாங்க. அங்க பாருங்க, 00000000000. எனக்கு இங்க ரோல் வேண்டாம், எல்லாத்தையும் நான் 0 பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பண்ணிருக்கிறது. இத கடைசியா பண்ணிட்டு எப்ப பண்ணிருக்காங்க? 551 நாளைக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம சொல்றது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஓனர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு ரிவோக் பண்ணது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் நம்ம வந்து ஏற்கனவே டிஃபில காட்டணும். 1 வருடம் 6 மாதங்கள் சொச்ச நாள். ஸோ 551 டிவைட் பண்ணிக்கோங்க, எத்தனை நாளைக்கு முன்னாடி இவங்க தன்னுடைய ஓனர்ஷிப்பை ரிவோக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பிஎஸ்சி ஸ்கேன் மூலமாகவும் பார்க்கலாம். நம்ம டெஃபி மூலமா தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புரிந்துதா? நான் டெஃபி நிறுவனம் ஏன் பார்க்கணும்னு கேட்டாக்கா வேறு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா சோர்ஸ் கோட படிக்கிறது நமக்கு தெரியாதே, அவன் தானே படிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் டெஃபி நிறுவனம் மூலமா நம்ம சில விஷயங்கள் பேசுறோம். But even in BSc scan also we can find that the revocation or the renounce of that owner has been done through BSc scan ரெக்கார்ட்ல இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முயற்சிக்கின்றேன். புரிஞ்சுத்தங்க சார்? இப்போ நம்ம பிஎஸ்சி ஸ்கேன் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுவோம், ஏன்னா பிஎஸ்சி ஸ்கேன் நமக்கு திருப்பி இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் க்ளோசிங் த பிஎஸ்சி ஸ்கேன் ரெக்கார்டிங்ஸ். ரைட், இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். நான் இப்போ எங்க இருக்கேன்? டோக்கன் பேக்கெட்ல இருக்கேன். ஸோ டோக்கன் பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம் நம்ம பேச வேண்டியது பார்த்தா இந்த இன்டெல் ஆர்கம். இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயத்த இன்டெல் ஆர்கம் மூலமா பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. ஸோ வி வில் கோ ஆஸ் பர் த இன்டெல் ஆர்கம். பண்ணுங்க, வருது பாருங்க. ஸோ இன்டெல் ஆர்கம் என்ன சொல்லுது? இது வந்து லைவ் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க டான்ஸ் ஆடுது பாருங்க, இந்த விஷயங்கள டான்ஸ் ஆடுது இல்லையா? டான்ஸ் ஆடினாக்கா அது இமேஜ் கிடையாது, லைவ்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நாம எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்? இந்த பிட்னஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல பச்சை கலரா உள்ள வரதெல்லாம் பச்சை கலரா உள்ள வருது, வெளியில போறது ரெட் லைன்ஸா போகுது. அது எங்க போகுது? ஒன்லி டு பேன்கேக் ஸ்வாப் மட்டும்தான் போகுது. இந்த ரெட் லைன்ஸ் வேற எங்கேயும் காட்டவில்லை அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய மீட்டிங்ல தினமும் படமா காட்டிக்கிட்டு இருக்கிறது இதுதான். நாம உள்ள போடுறோம், பிட்னஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல போடுறோம்.
இங்க இருந்து பேன்கேக்ஸ் தவிர்த்து வேற எங்கேயுமே இந்த பணம் டைவர்ட் ஆகாம போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம், அத்தாட்சி. இந்த இதெல்லாம் யாரு சார்? நம்ம தான், இதெல்லாம் நாம தான். இது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இடத்த தொட்டிங்கன்னாக்கா உங்களுடைய வேலட் அட்ரஸ் காட்டும். ஜஸ்ட் நான் இங்க கீழே வருது பாருங்க வேலட் அட்ரஸ். தொட்டிங்கனாக்கா வேலட் அட்ரஸ் தனியா வரும். இதெல்லாம் நாம, திஸ் ஆர் ஆல் வி, நாம தான். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இது வந்து யார் சார்? இது வந்து பேன்கேக்ஸ் மீன் சாரி, இது வந்து நமக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உடைய அந்த அட்ரஸ் எடுத்து போட்டா இந்த மாதிரி ஒரு படம் தான் நமக்கு கிடைக்கும். தெளிவாயிட்டீங்களா? ரைட். இப்ப அடுத்த படம். நமக்கு வர்ற ரெண்டு விதமான வருமானங்கள், ஒன்னு பேசிவ் ரிவார்ட், இன்னொன்னு ரெஃபரல் ரிவார்ட். ஸோ இப்போ நம்ம காட்டுறது உங்களுக்கு பேசிவ் ரிவார்டு காட்டுறேன். பேசிவ் ரிவார்டு எங்கேருந்து வருதுன்னு சொன்னேன்? பேன்கேக்ஸ் வேப்லேருந்து நேரடியாக பிட்னஸ்க்கு உள்ள வந்து பிட்னஸ்லேருந்து நம்ம நேரடியாக வருமானம் நமக்கு வேலட்டுக்கே வருது. ஸோ இங்க தெளிவாயிட்டீங்களா? இங்க பாருங்க. ஸோ இட் இஸ் கமிங் ஃப்ரம் பேன்கேக்ஸ் வேப். பேன்கேக்ஸ் வேப்ல இருந்து இங்க நம்மளுடைய பிட்னஸ்க்கு வந்து பிட்னஸ்ல இருந்து நம்மளுடைய வேலட்டுக்கு பிரியுது. இதுவும் ஓடிக்கிட்டே இங்க மாறிக்கிட்டே இருக்கும் அப்பப்ப. ஏன் மாறிக்கிட்டே இருக்கும்னாக்கா நமக்கு இந்த பேசிவ் ரிவார்டு ஆர்டர் முடிய 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 புதிய புதிய அட்ரஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. இங்க பிடிச்சாலும் உங்களுக்கு அந்த அட்ரஸ் உங்களுக்கு தனியா தெரியுது பாருங்க. இதுல எங்கேயா தேடி கண்டுபிடிச்சு உங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களோட சாமர்த்தியம் ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியா தெரியும். பட் யூ கேன் ஃபைண்ட் யுவர் அட்ரஸ் ஆல்சோ இஃப் யூ கேன். கொஞ்சம் வேலை கட்டு செஞ்சீங்கன்னா பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்ப அடுத்தது நமக்கு வர்ற ரெஃபரல் ரிவார்டு உள்ள போறேன். ஸோ ரெஃபரல் ரிவார்டும் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க, நம்மளுடைய பேன்கேக்ஸ் வேப்ல இருந்து பிட்னஸ்க்கு வந்து பிட்னஸ்ல இருந்து அனைவருக்கும் பிரிகின்றது. அதாவது இந்த இடத்துல இருக்கிற இந்த பேன்கேக் இந்த பிட்னஸ் அப்படிங்கிறது பினாமி அக்கௌண்டுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா பிரியுதுங்கிறது அர்த்தம். இதை நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஒரு அட்ரஸ் காட்டுறாங்க பாருங்க. ஸோ ஒரே அட்ரஸ்ல இருந்தா பிரிஞ்சு போகுது. ஸோ பிட்னஸ்ல இருந்து நமக்கு பிரிந்து வருகிறது. தெளிவாயிட்டீங்களா? ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு பிஎஸ்சி ஸ்கேன் மூலமாகவும் விளக்கி இருக்கிறேன். அதே மாதிரி இன்டெல் ஆர்கம் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தின் மூலமா இருக்கிற அந்த விஷுவலைசேஷன் மூலமா உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். தெளிவாயிட்டீங்களா? அடுத்ததா நம்ம போறது டெஃபி வேர்ல்ட். டெஃபி வேர்ல்டுல நம்மளுடைய இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸை போட்டோம்னாக்க 99 மார்க், அதாவது 98 தான் ஆக்சுவலா, 99 கிடையாது, 98 மார்க் அப்படிங்கறத போய் பார்க்கலாம். சில டைம்ல உங்களுக்கு மார்க் வரலனா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி சைட் அப்படிங்கிறது. பட் 98 மார்க்குக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான இந்த 24 விஷயங்களை நான் உங்களுக்கு டெய்லி காட்டிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க இங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரட்டும், லோட் ஆகுதான்னு பார்ப்போம். மார்க் லோட் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நானும் 3 வாரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 3 வாரமா எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வரல, ஐ மீன் அந்த மார்க்ங்கிறது காட்டல. இப்பயாச்சும் காட்டுதா பார்க்கலாம். இப்பயும் காட்டல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இங்க பாத்துக்கலாம். என்னது? இந்த கான்ட்ராக்ட் கைமாற்றி விடப்பட்டு, அதாவது ஓனர்ஷிப் ரினவுன்ஸ் செய்யப்பட்டு 1 வருடம் 6 மாதம் 13 நாட்கள் ஆகுது. இது ஆஸ் ஆஃப் நவ், இன்னைய தேதியில இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது இங்க ஒரு கிரியேட்டர் அட்ரஸ் இருக்கு, இங்க ஓனர் இல்லை அப்படிங்கறத நான் இங்கேயும் சொல்லிட்டேன். பிஎஸ்சி ஸ்கேன்லயும் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டிட்டேன். ஸோ தேர் இஸ் நோ ஓனர் அட் ஆல் அப்படிங்கறத நான் காட்டியாச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இவங்க சொல்றாங்க. அதுல முக்கியமானது, இந்த கான்ட்ராக்டை இனிமே அப்கிரேடே பண்ண முடியாது, பிகாஸ் தேர் இஸ் நோ ஓனர் அப்படிங்கிறதுனால. அடுத்தது எந்த ஒரு அப்ரூவலும் தேவை கிடையாது அப்படிங்கிறது விஷயம். அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த ஓனர்ஷிப்பை திருப்பியும் எடுத்துக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி மீட்டிங்ல காட்டிக்கிட்டு இருக்கேன். பட் ஐ எம் ஷோயிங் இட் ரைட் நவ் ஆஸ் அ லைவ் ரைட் நவ். அடுத்தது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நமக்கு தேவையான மட்டும் நான் எடுத்துக்கிறோம். இந்த இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, அதாவது ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்லை, தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கும், செயலாற்றி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்.
இதெல்லாம் உங்களுக்கு டெஃபி நிறுவனம் தன்னுடைய சைட்ல பதிவிட்டிருக்கிறார்கள். அதை உங்களுக்கு நான் இப்போது விளக்கி இருக்கிறேன். தெளிவாயிட்டுங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது நம்மளுடைய செட்ரிக் நிறுவனம். நான் மேல பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸ்கைநெட் செட்ரிக் .com அவங்க சைட்ல இருந்து எடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த விஷயத்த. இதுல ரெண்டு பார்க்கலாம் நீங்க. அதாவது எம்இசி காயினுடைய செட்ரிக் ஆடிட் ரிப்போர்ட்டும் இதுல இருக்கு, பிட்னஸ் உடைய ஆடிட் ரிப்போர்ட்டும் இங்க இருக்கு. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது பிட்னஸ் அப்படிங்கிறதுனால பிட்னஸ் டச் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அதனுடைய ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொத்தம் 4 ரிப்போர்ட் என்சிஆர் ரைஸ் பண்ணாங்க. அதுல 2 முடிச்சுட்டாங்க. சாரி, ரெண்டு முடிச்சுட்டாங்க, 2 வந்து முடிக்காம வச்சிருக்காங்க. அது முடிக்கலனாலும் பரவாயில்ல, பிகாஸ் இட் இஸ் மைனர். அது மைனர் அப்படிங்கிறதுனால அது இருங்க, அது அடிக்கடி இங்க எம்பிசி காயின் போடணும் அது. ஸோ இங்க பாருங்க, இது ரெண்டுமே மைனர். மைனர் அப்படிங்கிறதுனால இது முடிக்கலாம் கூட, இது வந்து பெருசு கிடையாது அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ முக்கியமான 2 விஷயத்த முடிச்சுட்டாங்க. ஸோ நமக்கு அதுதான் வேணும். இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். நம்மளுடைய பிட்னஸ் போர்ட்டலுக்குள்ள செக்யூரிட்டி ஆடிட் ரிப்போர்ட்னு இதே பிடிஎஃப் இங்க கிடைக்கும். நீங்க டவுன்லோட் போட்டீங்கன்னாக்கா இங்க கூட நீங்க போயிட்டு ஆஸ் அ பிடிஎஃப் நீங்க இதுல பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்டை நீங்க இங்கேயும் பார்க்கலாம், அங்கேயும் பார்க்கலாம். இந்த லிங்க் யார்கிட்ட சார் இருக்கு? நம்ம அப்ளைன் கிட்ட இருக்கு, நம்ம குரூப்ஸ்ல நிறைய இடத்துல நான் போட்டேன். ஸோ நம்ம குரூப்ல போயிட்டு நீங்க இவங்களுடைய அந்த லிங்க் எடுத்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? பிஎஸ்சி ஸ்கேன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லைவா காட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்ததா போக வேண்டியதுன்னு பார்த்தோம்னாக்கா, டோக்கன் பாக்கெட் உள்ள நம்ம போர்ட்டலுக்குள்ள போகணும். போர்ட்டலுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் காட்டணும்னு சொன்னேன் இல்லையா? அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம அந்த டூலை கையில் எடுத்துக்குவோம். அதாவது எதையெல்லாம் நம்ம ஹேக்கர் உள்ள வந்தா எப்படி வெளியே தள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஹேக்கர் உள்ள வர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை நான் வெளியே தள்ளாம பத்திரமா வச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து இந்த மீட்டிங் எடுக்கிறேன்னு பார்த்த உடனே ரைட், ஒரு ஹேக்கர் ரெடியா இருக்கான், என்னை வந்து ஹேக் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். நான் என்ன பண்ணா அவன் ஹேக் பண்ணுவாங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். பண்ணதுக்கு அப்புறம் அவனை எப்படி வெளியே தள்ளணுங்கிறதையும் சொல்றேன். அதனால அவனை நான் வந்து ஓகேவும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். பிகாஸ் ஆஃப் திஸ் மீட்டிங், இந்த மீட்டிங்ல அதை காட்டணுங்கிறதுக்காக. ரைட்டுங்களா? ஸோ லெட் மீ கோ டிஸ்கவர். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ல போயிட்டு நம்மளுடைய பிட்னஸ் உள்ள ஜாயின் பண்றேன், கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது கோவம் வந்துடுச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. வெளில போயிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷா வரும், டோக்கன் பாக்கெட்டை ஃப்ரெஷ்ஷா எடுப்போம். டிஸ்கவர் ஃபேவரட்ஸ் பிட்னஸ். வேலட் கலெக்ட் பண்றோம். ஸோ கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, மேல ஒரு சின்ன ஐகான் இருக்கு பாருங்க. ஸோ இது மேல ஒரு சின்ன ஐகான் இருக்கும். இந்த இந்த ஏரோ மார்க்கை தொடுங்க. இந்த ஏரோ மார்க் தொட்டதுக்கு அப்புறமா ஒரு ஐகான் மாதிரி நம்ம பிட்னஸோட ஐகான் கிடைக்கும். அதை நீங்க டச் பண்ணீங்கன்னாக்கா இன்னைய தேதியில, அதாவது இப்ப மணி பாத்தீங்கன்னா 8:45 நேத்து நைட்டு 8:45 வரைக்கும் எத்தனை பேர் உள்ள இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது இது, பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வேற. பதிவு செய்து விட்டு குறைந்தபட்சம் $1 போட்டு உள்ள இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க 22,08,700 பேர் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த இத்தனை பேர் சேர்ந்து எத்தனை ஆர்டர் வேணா போட்டிருக்கலாம். இன்னைக்கு காலையில் அது ஒரு டிஸ்கஷன் போச்சு.
சார் நான் ஒருத்தர் உள்ள வந்திருக்கேன், நான் ஒரு 10 ஆர்டர் போட்டிருக்கேன்னாக்கா இங்க 10ங்கிறது கூட்டுமா? இல்ல, இங்க ஒண்ணு தான் காட்டும். நீங்க ஒரு நபர் உள்ள வந்துட்டீங்கன்னா ஒண்ணு தான் காட்டும். நீங்க 10 ஆர்டர் போட்டிருந்தீங்கனாலும் 20 ஆர்டர் போட்டிருந்தாலும் சரி, 100 ஆர்டர் போட்டிருந்தாலும் சரி, இங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒண்ணுதான். அப்ப 22,08,700 பேருங்கிறது எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஐடிஸ், ஆக்டிவ் ஐடிஸ். அதுல எத்தனை ஆர்டர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நானே 32 ஆர்டர் போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்க எத்தனை ஆர்டர் போட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஐடிஸ். என்னைக்கு? நேத்து 8:45 நிலவரத்துல. அது வரைக்கும் நேத்து 8:45 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 843 மில்லியன் டாலர், அதாவது 8,433 லட்சம் டாலர் இது வரைக்கும் பே அவுட்டா கொடுத்துருக்காங்க டாலர்ஸ்ல. நம்ம இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 8,433 கோடி ரூபாய் இது வரைக்கும் மக்களுக்கு பணமாக, வருமானமாக கொடுத்திருக்கின்ற ஒரு நிறுவனம். அடுத்தது 358,17,832 USDT இப்ப லிக்விடிட்டி இருக்கு, அதாவது ஸ்டேக்கிங் போய்கிட்டு இருக்கு நேத்து 8:45 வரைக்கும். இதை கிளிக் பண்ணா இந்த கொஞ்சம் பேக்ல வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தா லிக்விடிட்டி இருக்கும். இந்த லிக்விடிட்டியை டச் பண்ணா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிஎஸ்சி ஸ்கேனுடைய 3121 அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை காட்டும். பிஎஸ்சி ஸ்கேன்ல 3121 உங்களோட லிக்விடிட்டி அமௌண்ட்டை காட்டும். ஏன் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல லிக்விடிட்டி எப்பவும் 0 தான் காட்டும். ஏன்னா அங்க லிக்விடிட்டியே கிடையாது. நம்ம போடுற பணம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா 3121 அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா பேன்கேக் ஸ்வாப் தள்ளி விட்டுருது ஆஸ் பர் த லூப். அப்ப நம்மளுடைய பணத்தோட ஹோல்டிங் எங்க வச்சிருக்காங்க? இங்கதான் வச்சிருக்காங்க. தெளிவாயிட்டீங்களா? அங்க ஒரு அமௌண்ட் இருக்கு, இங்க ஒரு அமௌண்ட் இருக்கேன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது லைவ், இது இப்ப இருக்கிறது. ஏன்னா இங்க 6 நிமிஷம் 6 செகண்டுக்கு ஒரு முறை, 1 செகண்டுக்கு ஒரு முறை இங்க அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அங்க கொடுத்துருக்கிறது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. அதனால இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தெளிவாயிட்டீங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நம்ம பிட்னஸ்குள்ளேயே வந்திருக்கோம். பிட்னஸ்ல போய் பார்த்தீங்கன்னாக்க இந்த மை டீம் அப்படிங்கறது ஓபன் பண்றவங்க ஒன்லி பார்ட்னர்ஸ் மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அந்த பார்ட்னர்ஸ் உடைய ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு கோர் பார்ட்னர் ஸ்டார்ட் ஆகும். அதை விடுங்க. நான் இங்க என்ன சொல்ல வரேன்னாக்க, இங்க போனீங்கன்னா இந்த டேஷ்போர்டு ஓபன் பண்ணீங்கன்னாக்க செக்மெண்ட் வைஸ் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கலாம். இங்க இருக்கிற நம்பர்லாம் பார்ட்டிசிபேஷன்ஸ், அதாவது ஒரு நபர் ஒரே ஒரு டாலராச்சும் போட்டு ஆக்டிவ் பண்ண நம்பர்கள். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்கா, நான் அப்படியே பிட்னஸ் ஜாயின் பண்றேன், பிட்னஸ் குரூப்ல ஜாயின் பண்றேன். அப்படியே கீழே வாங்க. கீழே பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டீடைல் தான் எல்லாருக்கும் தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல 37 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எனக்கு கீழே. செகண்ட் ஜெனரேஷன் 106 பேர், மூணாவது ஜெனரேஷன், நாலாவது, இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா? இதுல பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 37 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எனக்கு கீழே. ஆனா பார்ட்டிசிபேஷன் எத்தனை பேரு? இது 703ன்னு சொன்னாக்கா இந்த 37 பேர்ல எத்தனை பேரு ஃபர்ஸ்ட் லெவல்ல எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. பட் அது உங்களுக்கு எங்க கிடைக்கும்னு கேட்டா, நம்மளுடைய இந்த மை டீம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் கிடைக்கும். இந்த மை டீம்ல போய் பார்த்தீங்கன்னா 38 பேர் பார்த்தோமா? 38 பேர்ல 26 பேர் தான் எனக்கு ஆக்டிவ் ஆயிருக்காங்க. அப்ப அதுல ஒரு 8, இதுல ஒரு 4ன்னு சொன்னா கூட மொத்தம் 12 பேரு யாருன்னே தெரியல உள்ள வந்திருக்காங்க. ஆனா இன்னும் ஆக்டிவ் ஆகல. பெஸ்ட் என்னுடைய லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணியோ நிக்குது. தே ஆர் இன்ஆக்டிவ் பர்சன்ஸ். அது யாருன்னு எனக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. சரி, இருக்கிறவங்களே கண்டுபிடிக்கலாமான்னா இருக்கிறவங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, நான் ஏற்கனவே அப்பப்ப மீட்டிங்ல சொல்ற மாதிரி ஒரு லாக் மெயின்டைன் பண்ணாதான். ஏன்னா இங்க உங்களுக்கு அந்த வேலட்டோடைய முதல் 6 கடைசி 6 எழுத்து மட்டும்தான் தெரியும். அவர் எவ்வளவு போட்டிருக்காருன்னு தெரியும். இந்த டீட்டெயில் அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அவர் என்னைக்கு போட்டாரு,
உங்களுக்கு அவர் மூலமா வந்த கமிஷன் எவ்வளவு, அந்த ஆர்டர் எப்போ அவருக்கு முடிய போகுது அப்படிங்கிற இந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு நீங்க பார்ட்னர் ஆனதுக்கு பிறகு அந்த மை டீம் உள்ள போய் பார்த்துட்டு செய்யலாம். இந்த நபர் யாருன்னு உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சாக்க அவருக்கு நீங்க ஒரு இந்த இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, அப்பா இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு இந்த ஆர்டர் முடிய போகுதுப்பா அப்படின்னு நீங்க சொல்லி அனுப்பலாம். இந்த 33ங்கிறது மிஸ்டர் ராஜசேகர். அந்த ராஜசேகருடைய அவர் டெய்லி 10 ஆரம்பிச்சாரு. 28 நாளைக்கு 10 போட்டாரு. அப்புறம் அப்படியே 12:40 வந்துட்டு இருந்துச்சு. இப்ப 13:53 13:53 போய்கிட்டு இருக்கு. 3வது ரவுண்ட்ல இருக்காரு அவரு இப்ப. அதனால இவருக்கு நான் டெய்லி சொல்றது இல்லை, ஏன்னா இவரே பார்த்து செஞ்சுக்கிறாருங்கிறதுனால இவருக்கு சொல்றது விட்டாச்சு. புரிஞ்சுதுங்களா? சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நமக்கு இங்க எக்ஸாக்ட் ரிப்போர்ட் சொல்லும். மொத்தம் 1272 பேரு என்னுடைய டீம் மெம்பர்ஸ். அதுல 703 பேர் மட்டும்தான் ஆக்டிவ் மெம்பர்ஸ். இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் மூலமா டோட்டலா கான்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது $2,57,530 கான்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது. பர்சனலா நான் போட்டிருக்கிறது 653 எனக்கு இன்கம் வந்து பர்சனலா இன்கம் நான் எடுத்திருக்கிறது. அதாவது என்னோட டைரக்ட் இன்கம் பாத்தீங்கன்னாக்கா 653 எனக்கு டைரக்டா இன்கம் வந்திருக்கு. என்னுடைய டீம் மூலமா எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, அதாவது ரெஃபரல் இன்கம் மூலமா எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தாக்கா $3,750 எனக்கு ரெஃபரல் இன்கமா வந்திருக்கு. இதெல்லாம் எங்க போய் பார்க்கலாம்? நம்ம டேஷ்போர்ட்டை தான் பார்க்கலாம். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு தனியா கூட போய் பார்க்கலாம். நமக்கு வேண்டியது இதுதான். எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க, எத்தனை பேர் லைவ்ல இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது. எதுக்காக சொல்றேன்? இந்த 26 எனக்கு குறைஞ்சு போச்சுன்னா யாரோ ஆக்டிவா இருக்கிறவரே ஆக்டிவ் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒண்ணு மறந்துருப்பாரு, இல்ல அவரு செய்யாம விட்டுருப்பாரு. அவருக்கு செய்ய விருப்பமெல்லாம் விட்டுறலாம். மறந்து போயிருந்தா அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாக்க டக்குன்னு அடுத்த இது அவரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக தான் நாம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம அப்படியே பின்னால வருவோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்? அப்படியே கீழே வாங்க, லாஸ்டா வாங்க. இந்த இடத்துல நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ், நம்மளுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ்லாம் இங்க பார்க்கலாம். செக்யூரிட்டி ஆடிட் ரிப்போர்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த செட்ரிக் ரிப்போர்ட்டோடைய செக்யூரிட்டி ஆடிட் ரிப்போர்ட் இங்க பார்க்கலாம். ஒயிட் பேப்பரை பார்க்கலாம். இவங்களுடைய பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் எல்லாம் படிக்கலாம். முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது இந்த ஜிட் புக் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஜிட் புக் அப்படிங்கிறது பிகினர்ஸ்ல இருந்து நீங்க பெரிய லெவல்ல போற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. டைம் இருந்தா உட்காந்து போய் படிங்க, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய பொறுமை வேணும். இதுதான் பிட்னஸ் தான் வாழ்க்கைன்னு வந்துருச்சுன்னா பிட்னஸ்ல தொபக்கடின்னு குதிச்சு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்புறம் நம்மளுடைய டெலகிராம் குரூப் இங்க கிடைக்கும். டெலகிராமுடைய அபிஷியல் நியூஸ் சேனல் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்ட வேண்டியதுன்னு பார்த்தா அடுத்த 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய சேட் பாக்ஸ். சேட் பாக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சேட்டுங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அம்பாசடர் யாருன்னு காட்டும். அந்த அம்பாசடர் கிட்ட நீங்க பேசலாம். இந்தியாவுக்கு எல்லாருக்குமே ஒரே அம்பாசடர் தான் மிஸ்டர் டேவிஸ் கார்ட்டர். அவர் மூலமா நீங்க பேசணும். நேரடியா உங்களுக்கு நாங்கெல்லாம் நேரடியா அவர்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நீங்க புதுசா உள்ள வந்திருக்கீங்க, அவர் யாருன்னே தெரியலன்னு சொன்னாக்கா நீங்க இங்க போயிட்டு சேட்டை கிளிக் பண்ணி உள்ள போய் அவங்க கிட்ட உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் இப்போ இந்த போர்ட்டல் மூலமா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை சொல்லிவிட்டேன். புரிஞ்சிச்சா? நம்ம இந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். வேற என்னென்ன க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் எடுத்துருவோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டா நான் போயிருக்கேன். எதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ எதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு? பிட்னஸ் ஃப்ளோ முடிஞ்சிச்சா? செட்ரிக் ஆடிட் முடிஞ்சிருச்சா? டெஃபி வேர்ல்டு முடிஞ்சிருச்சா? இன்டெல் ஆர்கம் முடிஞ்சிருச்சா? பிஏசி ஸ்கேன் முடிஞ்சிருச்சா? டோக்கன் பேக்கெட் எப்படி திறக்கிறது, பிட்னஸோட எப்படி கனெக்ட் பண்றது, அது ஒரு பெண்டிங் இருக்கு. கூட்டாளர் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தெரியாது, அது இனிமேதான் சொல்லணும். ஸோ இப்போ பெண்டிங் இருக்கிறது 2 தான்.
டோக்கன் பேக்கெட்ல எப்படி ஜாயின் பண்ணி பிட்னஸோட எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இது நான் 2 டெக்னிக்கல் மீட்டிங்கா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு புதுசா வந்திருக்கணும், இல்ல பழைய நபர்கள் தான் நிறைய பேர் உள்ள இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாம் உள்ள இருப்பாங்க அப்படிங்கிறதுனால டோக்கன் பேக்கெட்டை திருப்பி திருப்பி போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தனியா நான் பிடிஎஃப் போட்டு நம்ம குரூப்ல கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதை போய் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட இப்ப நான் சொல்ல போறது கிடையாது. மேஜரா நான் சொல்ல போறது, நம்மளுடைய ஹேக்கர் உள்ள வந்துட்டால் அதை எப்படி வெளியே தள்ளுவது. டெஃபினட்டா நான் இன்னைக்கு காயின் டூல் எடுக்க போறது இல்லை, ஏன்னா போன வாரமே நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாங்க. காயின் டூல் உள்ள போனீங்கன்னாக்கா நான் நாளைக்கு 10 மணிக்கு தான் முடியும் இது. ஸோ நம்ம மறுபடியும் இன்னைக்கும் ரிவோக் கேஷ் மூலமா தான் எடுக்க போறோம். ஸோ டோக்கன் பேக்கெட் உள்ள நான் போறேன். நான் சொன்னாலே டோக்கன் பேக்கெட்டை நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு விஷயத்த அப்படின்ட்டு. என்ன ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. இங்க பாருங்க, இந்த இடத்துல பிளஸ் போட்டு ஒரு 3 காட்டுதா. அந்த 3ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஹேக்கர் எனக்கு சில டஸ்ட் காயினை கொடுத்துருக்கான். டஸ்ட் காயினா என்ன? தூசு காயின். அதாவது $1 இருக்கலாம், அது $10 இருக்கலாம். நம்மளை வந்து மாய்மாலம் பண்றதுக்காக ஒரு $50,000 கூட போட்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காயின் 2 காயின் தான் கொடுத்துருப்பான். நீங்க அந்த காயினை நீங்க பிளஸ் பண்ணிட்டு உங்க வேலெட்ல இந்த 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 வேலெட்ல இங்க வர்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஹேக் பண்ணிடுவான். இப்ப என்கிட்ட இருக்கிற இந்த என்கிட்ட இருக்கிற $3 தான், இதை கூட எடுத்துட்டு போயிடுவான் அடுத்த 6 நிமிஷத்துல. ஆனா நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த பிளஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. பிளஸ்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்ப மேல வந்து 3 காட்டுதா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இது எதுவுமே பிளஸ் பண்ணக்கூடாது. பிளஸ் பண்ணீங்கன்னா உள்ள வந்துருவான். அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. நான் உங்களுக்கு கிரைக்குன்னு ஒண்ணு கொடுக்குறேன், ஏதோ பப்பராசி ஏதோ ஒண்ணு ஏதோ கொடுத்துருக்கான். அப்புறம் ஸ்னேக்கு. நமக்கு பாம்பு வேணாம், எதுவும் வேண்டாம். எனக்கு எல்லாமே தேவை கிடையாது, ஏன்னா நீ ஹேக்கர்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணணும், நேரா போயிட்டு இக்னோர். எனக்கு உன்னுடைய சலுகை தேவையில்லை, இக்னோர் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஆனால் 0 ஆனாலும் கூட சில பேர் என்ன பண்ணுவான், அந்த இக்னோர் டச் பண்ணா கூட நான் உள்ள வரணும்னு ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன்னாக்க நீங்க செக் பண்ண வேண்டியது மறுபடியும் இந்த 3 காயின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களை ஹேக் பண்ணிருக்கானு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்க யூஎஸ்டிடி டச் பண்ணுங்க, ரிசீவிங் அட்ரஸை டச் பண்ணுங்க. உங்க ரிசீவிங் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ மறுபடியும் பேக்ல போங்க, உங்க டிஸ்கவருக்கு வாங்க. டிஸ்கவர்ல revoke.cash அப்படின்னு இங்க பண்ணுங்க. revoke.cash நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணணும். நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் இங்க போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஃபேவரட்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால நேரா உள்ள போறேன். பட் நீங்க மேல போயிட்டு புதுசா இருக்கிறவங்க மேல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல அது மேல அந்த சர்ச் அக்கௌண்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு நீங்க இதை பேஸ்ட் பண்ணணும். நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை தொடுங்க. தொட்டிங்கன்னா உங்களுக்கு revoke.cashக்குள்ள உள்ள போகும். இங்க முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய பிஎஸ்சி ஸ்கேனுடைய நெட்வொர்க்கை மாத்தணும். ஏன்னா இது எத்திரியம் எடுத்துருக்கு, எத்திரியம் நமக்கு வேலை கிடையாது. ஸோ நான் பிஎன்பிங்கிறத தொடுறேன். பிஎன்பிங்கிறத தொடுறதுக்கு அப்புறமா அப்படியே கீழே வாங்க. நமக்கு ஏதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிப்போர்ட் வரட்டும். ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஹேக்கர்ஸ் இல்லைன்னாக்கா அப்படியே வெளில போயிடலாம். ஹேக்கர் உள்ள இருந்தாக்கா நாம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி தான் அவனை ரிவோக் பண்ணணும். ஸோ அது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். முதல்ல ஹேக்கர் உள்ள வந்திருக்கானு செக் பண்றதுக்காக அந்த ரிப்போர்ட். லெட்டஸ் வெயிட். நான் காயின் டூல் ரொம்ப 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 பிஸியான ஒரு சைட்டு இது. இந்த revoke.cash கொஞ்சம் பிஸியான சைட்டு தான். பட் இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் கேட்டேன். காயின் டூல்ல 50 ஹேக்கர் இருந்தாலும் ஒரே கிளிக்ல அவனை அப்படியே தூக்கி வெளியே தள்ளலாம். ஆனா revoke.cashல தனித்தனியா ஒவ்வொருத்தரா தான் பண்ண முடியும்.
ஸோ அந்த ஒரு விஷயம் இதுல இருக்கு. பட் வேற வழி கிடையாது, பண்ணிதான் ஆகணும். நமக்கு ரிப்போர்ட் வந்துச்சு பாருங்க. இப்போ நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது இந்த இடம். டோட்டல் அப்ரூவல் வேற யாராவது இருக்காங்களா? இந்த இடத்துல இருக்கு பாருங்க. டோட்டல் அப்ரூவல் வேற யாராவது இருக்காங்களா? என்னுடைய காயின்ஸ் ஏதாவது ரிஸ்க்ல இருக்கா? ஸோ அங்க பாத்தீங்கன்னாக்கா நான் 3 பேர் உள்ள வந்தாங்க, 3 பேர் ரிவோக் பண்ணிட்டேன். 3 காயினை ரிவோக் பண்ணிட்டேன், ஐ மீன் இக்னோர் பண்ணதுனால எனக்கு உள்ள வரல. ஒருவேளை நான் என்னுடைய வேலட்ல போட்டிருந்தேன்னா இங்க 3 அப்ரூவல் காட்டும். 3 அப்ரூவல், 3 அப்ரூவல்ஸ் காட்டும். என்னுடைய யூஎஸ்டிடி அட் ரிஸ்க்னு காட்டும். இருக்கிறது 3 வேலட், $3 தான். அந்த 3மே எனக்கு காட்டும், எனக்கு ரிஸ்க்னு காட்டியிருக்கும். இப்போ என்னுடைய வேலட் சேஃப். இந்த வேலட் சேஃப்ங்கிறதுனால நான் வெளில வந்துடலாம். ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல அப்ரூவல் 3 இருக்கு, எனக்கு என்னுடைய வேல்யூ ரிஸ்க்ல இருக்குன்னு சொன்னா நீங்க அப்படியே மேல வந்துட்டு இந்த மேல ஒரு 3 கோடு இருக்கு இல்லையா, இந்த 3 கோடை டச் பண்ணுங்க. 3 கோட் டச் பண்ணிட்டு கனெக்ட் யுவர் வேலட்னு கேட்கும். ஸோ யூ ஹவ் டு கனெக்ட் யுவர் வேலட். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி உள்ள வந்துடும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் யூ கேன் சூஸ் வேலட் கனெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். வேலட் கனெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இந்த படம் வரும். இதுல இப்ப நம்ம ஒர்க் பண்றது டோக்கன் பாக்கெட். ஸோ டோக்கன் பாக்கெட் எங்க இருக்குன்னு தேடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட் டோருக்கு பாருங்க, டிபி. ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணும். டச் பண்ணீங்கன்னாக்கா கனெக்ட் பண்றதுக்கு அவங்க அப்ரூவ் கேட்பாங்க, அப்ரூவ் கொடுங்க. இங்க கேட்டுக்காங்க பாருங்க, கனெக்ட் பண்ணவான்னு கேக்குறாங்க. எஸ், அப்ரூவ் கொடுங்க. ஸோ நவ் இட் இஸ் வி ஆர் கனெக்டிங் வித் ரிவோக் டாட் கேஷோட கனெக்ட் பண்றோம். இங்க பார்த்தா இப்போ கனெக்டட்னு இருக்கு. அது எங்க சார் பார்க்கலாம்? அப்படியே வெளில வாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ கனெக்டட் அப்படிங்கிறது பச்சை கடல்ல வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் எவனாவது இருந்தானாக்கா நீங்க அவனை சூஸ் பண்ணி அவனை ரிவோக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்க ரிவோக் பண்ண முடியாது, கனெக்ட் பண்ணாம ரிவோக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் முறை. இப்போ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிவோக்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா மறுபடியும் இவன்டோட கனெக்ட் பண்ணதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளில வாங்க. ஸோ அப்பப்போ இவனை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுதான் வேலட்டை வெளியே எடுக்கிற முறை. இப்ப நான் பொதுவாகவே நம்ம மீட்டிங்ல அப்பப்போ சொல்லுவேன். உங்க மீட்டிங்ல இப்ப நம்ம மீட்டிங்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, ஒரு முறை பார்த்துக்குவோம். 76 பேர் இருக்கும். இந்த 76 பேர்ல சார் என்னுடைய வேலெட் ஹேக் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல சார் அப்படின்னு ஒரு 2 3 பேர் எனக்கு நம்ம சேட்ல உங்களுடைய யூஎஸ்டிடி அட்ரஸை போட்டீங்கன்னாக்கா நான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். அதாவது நாங்க நேரடியாக பண்ணிதான் ஆகணும், நீங்க கொடுத்தாகணும்னு நான் சொல்ல மாட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க காட்டலாம். விருப்பம் இருக்கிறவங்க காட்டலாம். ப்ளீஸ் சைலண்ட் த பெல் சவுண்ட். ஓகே, ஸோ வி கேன் சவுண்ட் சைலண்ட் த பெல் சவுண்ட். ஸோ யாராவது உங்களுடைய வேலட் அட்ரஸ் கொடுக்க போறீங்கன்னா கொடுங்க, நோ இஷ்யூஸ். அவங்கள செக் பண்ணிக்குவோம். யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காரு, பார்ப்போம். எழுபத்தி 3 பேர் இருக்கின்றீர்கள். ஸோ வி டச் ஆல்மோஸ்ட் 73 டுடே. தட்ஸ் குட் திங்.
2 பேர் கை தூக்கி இருக்காங்க. ஸோ 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரையும் பார்த்துருவோம். சரி. ஸோ சார்லஸ் தான் கரெக்ட் லாஸ்ட்டாக வந்திருக்காரு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். சேட் பாக்ஸ், சேட் பாக்ஸ். யாரோ அன்டோன் இன்க்ரீஸ் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் சார் ஏற்கனவே. ஆல்ரெடி த சவுண்ட் ஹஸ் பின் இன்க்ரீஸ்ட். ஸோ யாரும் உங்களுக்கு வேலட் அட்ரஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். வேலட் அட்ரஸ் யாரும் கொடுக்கவே இல்லையே. உங்களுடைய யூஎஸ்டிடி வேலட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாக்க வி கேன் கோ அண்ட் செக். உங்க வேலட் அட்ரஸ் வச்சு நான் எதுவும் கண்டுபிடிக்க போறது இல்லை. கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம். நோ, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஃபைன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கவர் பண்ணாம இருக்கிறேன்னா? ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஐ கவர்ட் எவ்ரி திங். டோக்கன் பாக்கெட் முடிஞ்சிச்சு. ரைட்டு, பிஎஸ்சி இன்டெல். ஓகே, ஃபைன். ஸோ எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்டட் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நமக்கு டெக்னிக்கல்ல வேற எதுவும் டவுட்ஸ் எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா உங்களுடைய அப்ளைனை கூட்டிட்டு வாங்க, இல்லை நீங்களே கூட கேட்கலாம். தரணிதரன் டு மீ, தரணிதரன் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கார். மேபி இஸ் அவருடைய தரணிதரன், எஸ், அவர் ஏதோ அனுப்பிச்சிருக்காரு, பார்ப்போம். காப்பி டெக்ஸ்ட், டோக்கன் பாக்கெட், தரணிதரனோட போடுறேன். அவர் தான் பேஸ்ட் பண்றேன். அவருடைய ஹேக்கர்ஸ் யாராவது இருக்காங்களா? இந்த இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 அன்லிமிட்டெட் உள்ள இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சாம்பிள். இங்க பாத்தீங்கன்னாக்கா 2 அப்ரூவல் இருக்கு. ரிஸ்க் 0 தான். ஏன் ரிஸ்க் 0ன்னு கேட்டீங்கன்னாக்கா அங்க ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஆமா, இவர்கிட்ட பிஎஸ்சி அதாவது யூஎஸ்டிடி எதுவும் இல்லை, அதனால எதுவும் ரிஸ்க் இல்லை. ஆனா 2 பேர் அப்ரூவல்ல இருக்காங்க. இந்த இந்த வேலெட்டை 2 பேர் அப்ரூவ் பண்றாங்க, இவர் இல்லாம. அப்ப இவரையும் சேர்த்தா 3 பேரு இந்த வேலெட்டை ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. மீன் 2 பேர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பேன்கேக் ஸ்வாப்போடைய பர்மிட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த இந்த அட்ரஸுக்கு இவரு ஹேக் கொடுத்துருக்காரு, ஐ மீன் அப்ரூவ் கொடுத்துருக்காரு. இது எப்ப கொடுத்தாரு? 26/11/2025, அதாவது 4 நாளுக்கு முன்னாடி. இப்போ இது எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா 10/8/2025, அதாவது 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 4:38க்கு இந்த அப்ரூவல் போயிருக்கு. இந்த அப்ரூவல் நீங்க வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனாக்கா நீங்க வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரிவோக் ஆப்ஷனை கிளியர் பண்ணிட்டு நீங்க அவங்கள ரிவோக் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடம் எப்பயுமே அப்ரூவல் 0ன்னு இருக்கணும். இந்த வேல்யூ அட் ரிஸ்க் அப்படிங்கிறது 0ன்னு இருக்கணும். இப்ப 0ன்னு இருக்கு, காரணம் உங்ககிட்ட வேலெட்ல பணம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது வெறும் 0.01 யூஎஸ்டிடி தான். அதனால அது பெருசா அவங்க எடுக்கல. ஒருவேளை 10ஓ 20ஓ இருந்துச்சுனாக்கா இங்க ரிஸ்க்ல வந்திருக்கும், இல்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ தரணிதரன் சார், உங்களுடைய வேலெட் ரிஸ்க்ல தான் இருக்கு. அது அந்த ரெண்டு பேரையும் ரிவோக் பண்றது உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்க பெரிய அமௌண்ட்லாம் போடுறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா யூ ஷுட் மெயின்டைன் தட். அதுவும் இந்த 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 ரிவோக் அப்படிங்கறத எவ்ரி 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் நீங்க செக் பண்ண வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களுடைய பணம் அது வேற எவனையும் எடுத்துட்டு போய் சாப்பிடணும், நீங்க சாப்பிட்டா நல்லது. அதனால 2 நாளைக்கு ஒரு முறையோ 3 நாளைக்கு ஒரு முறையோ revoke.cash யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்க கனெக்ட் கூட பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கோங்க, வேற எவனா அப்ரூவல் இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. அது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்புறம் இன்னொருத்தர் யாரும் அனுப்பிச்சிருந்தாங்க, அதையும் பார்த்துருவோம். ஏதோ போட்டிருந்தாரு, செக் மை வேலட் அட்ரஸ். அவங்க வேலட் அட்ரஸ் தான் பார்த்தேன் நான். தேங்க்யூ தரணி சார். அண்ட் இது யாரு? பிரவீன் நினைக்கிறேன். பிரவீன் 2 அட்ரஸ் கொடுத்துருக்காரு, ரெண்டும் ஒன்று தான். காப்பி பண்ணுவோம். பிரவீன் சார், உங்களுடைய அட்ரஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்றோம்.
லெட் அஸ் சி. வெரி குட். இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. ஸோ இவர் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ரிஸ்க் வேல்யூ 0 தான், பிகாஸ் இங்க வந்து 0.81 தான் டாலர்ஸ் வச்சிருக்காரு, அதனால பெரிய ரிஸ்க் கிடையாதுன்னு சொல்லிட்டான். பட் ஒரு அப்ரூவல் இருக்கு இங்க, வேற யாருக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அந்த 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 வேற யாரோங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அட்ரஸ், இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காரு. அது என்னைக்கு கொடுத்துருக்காரு? இன்னைக்கு தான் கொடுத்துருக்காரு. 27/1/11 என்ன அர்த்தம்? 3 நாளைக்கு முன்னாடி. 3 நாளைக்கு முன்னாடி 4:32க்கு உங்களுடைய வேலட்டை ஒருத்தன் நீங்க கொடுத்தீங்களா இல்ல அவனா எடுத்துக்கிட்டானு தெரியல. ஸோ இவனையும் நீங்க ரிவோக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய வேலட் கூட டேஞ்சர்ல தான் இருக்கிறது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே ஃபைன். கண்ணன் சார், ஐ எம் டாக்கிங் டு யூ. சாரி பிரவீன் சார், ஐ எம் டாக்கிங் டு யூ அண்ட் யுவர் வேலட் இஸ் இன் டேஞ்சர். ஓகே, இது யாரு? எஸ்கே ஆத்ரேயா. ஆத்ரேயா தான் நினைக்கிறேன். ப்ராபபிலி எஸ். ஸோ லெட் மீ கோ டு திஸ் ஆத்ரேயா. உங்களுக்கு தான் போட்டிருக்கேன், பார்ப்போம். பரவாயில்ல, 2 பேர் வந்தவங்களும் ஹேக்கரோட தான் வந்திருக்காங்க உள்ள. மீன் புதுசா வேற வேற அப்ரூவல் கொடுத்து தான் உள்ள வந்திருக்காங்க. யாரும் அப்ப சேஃபா இல்ல. இங்க வந்திருக்கிறவங்க தயவு செய்து revoke.cash யூஸ் பண்ணி உங்க அப்ரூவல் 0 மட்டும் வச்சுக்கோங்க. வேற எந்த அப்ரூவல் நமக்கு தேவையில்லை. பிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பேமெண்ட் தான், ஆனா அவனுக்கு நீங்க அப்ரூவல் கொடுக்கணுங்க வேலையே கிடையாதுங்க. There is no need to give any approvals. It is automatically done. Everything will be done automatically as per the smart contract. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாம பண்ணலாம். இங்க error could not retrieve பிளாக் செயின் தப்புங்குத. நீங்க கொடுத்ததமா நீங்க ஆத்ரேயா சார், நீங்க கொடுத்தது வந்து பிஎஸ்சி ஸ்கேன் தானா? அட்ரஸ் செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை. நீங்க வேற ஏதாவது அந்த பாலிகன் அட்ரஸ் வேற ஏதாவது அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இங்க காட்டாது. ஏன்னா ஐ எம் சூசிங் பிஎஸ்சி ஸ்கேன் அட்ரஸ் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற அட்ரஸ்னாக்கா வேற என்ன நெட்வொர்க்னு சொல்லுங்க, அந்த நெட்வொர்க் போட்டு பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் we do have lot of networks. எத்தீரியம் பார்க்கலாம், பாலிகன் பார்க்கலாம், பேஸ் பார்க்கலாம், ஆர்பிட்ரம் பார்க்கலாம், ஓபிபிஎன்பி பார்க்கலாம், பிளாஸ்மா, அவலன்ச், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறது எந்த அட்ரஸ்னு உங்களுக்கு தான் தெரியும். அது சரியா கொடுத்தீங்கன்னா தான் நம்ம அது கரெக்டா எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து எரர் சொல்றான். என்ன சொல்றான்? உங்களுடைய பிளாக் செயின் வந்து ரெட்ரீவ் ஆக மாட்டேங்குதுன்னு போட்டிருக்கான். நம்ம திருப்பி வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். நோ இஷ்யூஸ். என்னுடைய நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஐம் ட்ரைங் அகைன். இல்லை, அதுதான் வருது. ஸோ ஐ திங்க் ஹவு டு ரிவோக் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அதான் இப்போ நான் சொன்னேனே, நீங்க உங்க வேலெட்டை போய் கனெக்ட் பண்ணணும். யூ ஹவ் டு கனெக்ட் யுவர் வேலெட், தென் யூ ஹவ் டு டூ இட் ஒன் பை ஒன். எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ண முடியாது. நீங்க போயிட்டு ஒன்னொன்னா தான் கனெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா தான் நீங்க ரிவோக் பண்ண வேண்டியது இருக்கும். வேற யாருக்காவது எதாவது கேள்விகள் இருக்கா? உங்களுக்கு செக் பண்ணிட்டேன். ரைட்டு, ஹவு டு ரிவோக் சொல்லியாச்சு. இது பிஎஸ்சி ஸ்கேன் தான் சொல்றாரு, பட் பிஎஸ்சி ஸ்கேன் கனெக்ட் ஆகலையே. லெட் அஸ் ட்ரை அகைன். இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். த்ரீ 350D தானே? அதுதான் எடுத்துட்டு இருக்கு. எஸ், இது யாருன்னு தெரியல. 0 அன்லிமிட்டெட் ஒரு அப்ரூவல் இருக்கு சார் இங்க. சம்படி இஸ் இந்த அப்ரூவல். இது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா 350D. 350D தானே? யா, 350D. ஆத்ரேயா சார்.
உங்களுடைய தான் இருக்கு. உங்களுடைய தான் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் வேற யாரோ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, மேல டாப்புக்கு போங்க. இந்த 3 லைன்ஸை தொடுங்க. வேலெட்டை கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பாக்ஸ் இருக்குல்ல, குட்டி பாக்ஸ். இந்த குட்டி பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் த ரிவோக். இது எதுல பண்ணணும்? ஒன்லி இன் யுவர் டி ஆப். அதாவது டி ஆப்னாக்கா டோக்கன் பேக்கெட்ல உங்களுக்கு டிஸ்கவர்னு இருக்கும், சேஃப் பால்ல எக்ஸ்ப்ளோரர்னு கிடைக்கும், மெட்டாமாஸ்கா இருந்தா ப்ரௌசர்னு இருக்கும். அங்க போய் அது அந்த வேலெட் உள்ள இருக்கிற ப்ரௌசர் மூலமா தான் நீங்க இதெல்லாம் பண்ணணும். தனியா எக்ஸ்டர்னலா பண்ணக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புகிறேன். பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வேலெட்ல இருக்கிறவங்கள தூக்கி வெளியே தள்ளி விட்டுரும். ஓகேவா?